தமிழ் பண்பாடு, தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழர்கள் பொதுவாகவே தங்களுக்காக பணிபுரிபவர்களை பாராட்டுகிற மனமில்லாதவர்கள். அதை பற்றி போன நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் நிறைய நம்முடைய சான்றோர்கள் பேசியிருக்கிறார்கள். எதுவுமே செய்யாதவர்கள் அறிவு மிகுந்தவர்கள், எதுவுமே செய்யாதவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் என்று சொல்லுகிற கூட்டம் ஒன்று அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் தமிழர்கள் அப்படி தங்களுடைய சமூகத்தில் தங்களுக்காக உழைப்பவர்களை அப்படி நினைப்பதில்லை. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செம்மொழி மத்திய தமிழாய் நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய ரா. சந்திரசேகரன். முனைவர் ரா. சந்திரசேகரன் அப்படி என்ன செய்து விட்டார்? அவரை ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள், அனைத்து பல்கலைக்கழகங்கள், அனைத்து தமிழ் அமைப்புகள் தலையில் வைத்து கொண்டு கொண்டாட வேண்டும்? அவர் தனக்குரிய கடமையை தானே செய்தார் என்கிற கேள்வி உங்களிடம் எழலாம். ஆனால் ஒரு நிறுவனம் எப்படி செயல்படுகிறது என்பது அந்த மேலாண்மையரை பொறுத்தது. இவர் மேலாண்மையராக அல்லது முதல் நிரந்தர இயக்குநராக வந்த பிறகு பல்வேறு பணிகளை சாதித்திருக்கிறார். நான் சில வேளைகளில் எங்கே செல்லுகிற வாய்ப்பு, அதை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நண்பர்களே, இன்றைக்கு செவ்வியல் இலக்கியங்களை எல்லாம் அப்படியே வெளியில் இருந்தவர்கள் வாசிக்கிற அளவுக்கு நூல்களாக்கி இருக்கிறார். அது மிகப்பெரிய பணி. உலகத்தில் எந்த ஒரு இலக்கியமும் இந்த மாதிரி அந்த பிரைல் முறையில் வாசிக்கிற இலக்கியங்களாக மாற்றப்படவில்லை. அந்த பணியை நம்முடைய செம்மொழி நிறுவனம் செய்திருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் நம்முடைய முனைவர் ரா. சந்திரசேகரன் அவர்கள். அவர்கள் அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட 5 பல்கலைக்கழகங்கள், 5 முதுகலை பட்டங்களையும் 2 முனைவர் பட்டங்களையும் பெற்றவர். ஆகையினாலே அவருக்கு ஒரு பன்மொழி அறிவு, பன்மொழி ஆளுமை, பன்முக சிந்தனை அவருக்கு உண்டு. அந்த வகையில் அவர் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அங்கு நடைபெறுகிற இந்த பயிலரங்குகள் ஒவ்வொரு அந்த ஆராய்ச்சி அலுவலர்களை வைத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக மாணவர்களுக்கு பயணப்படியும், மாணவர்களுக்கு தங்குகிறபடியும், மாணவர்களுக்கு உணவும் கொடுத்து அந்த செம்மொழி நிறுவனத்தினுடைய நிதியை பெற்று விளிம்பு நிலை மனிதர்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் இதை செய்து கொண்டிருக்கிறார். எப்போவுமே யார் விளிம்பு நிலையிலிருந்து வந்தார்களோ அவர்கள்தான் விளிம்பு நிலையை பற்றி கவலைப்படுவார்கள். நாட்டுப்புற கலைஞர்கள் தொழில் ரீதியாக இருப்பவர்கள் அல்லாமல் இயல்பாக விளிம்பு நிலையில் வாழுகிற மக்களுடைய நாட்டுப்புற கலைஞர்களை அங்கு அழைத்து அதற்கென்று தனியாக ஒரு பெரிய மன்றத்தை வைத்து அவர்கள் அந்த இசைக்கருவிகளை எல்லாம் இசைக்க வைத்து அந்த கலையை வாழ வைக்கிறார். தமிழ் இசைக்கலையை வாழ வைக்கிறார். அவர்களுக்கு பயணப்படி, உணவுப்படி உட்பட அந்த நிறுவனம் கொடுத்து கடந்த சில ஆண்டுகளாக ஆதரிக்கிற ஒரு தன்மையை நான் பார்க்கிறேன். அங்கே இருக்கிற நாட்டுப்புறவியல் துறை அதை மிகச்சிறப்பாகவே செய்து வருகிறது. எனக்கு அது மிகவும் வியப்பாக இருக்கிறது. அது மட்டுமில்லை நண்பர்களே, அந்த செம்மொழி நிறுவனத்தில் இந்த ஆண்டு மட்டும் 700க்கும் மேற்பட்ட நூல்கள் அச்சாகி இருக்கின்றன. எவ்வளவு நமக்கு வியப்பாக இருக்கிறது. தமிழகத்தில் தலைசிறந்த அறிஞர்கள், தமிழர்கள் கொண்டாட வேறிய இன்னொரு ஆளுமை மருதநாயகம், முனைவர் மருதநாயகம் ஐயா அவர்கள், குவே பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், ஆங்கில பேராசிரியர் முருகன் அவர்கள், இப்படி தமிழகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவர்கள் வாழுகிற போது நாம் வாழ்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஆளுமைகள் இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆராய்ச்சி நூல்கள், செவ்வியல் நூல்களை எல்லாம் அப்படியே அச்சு போட்டிருக்கிறார். எல்லாம் 1000 பக்கங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள். அந்த வகையில் நாம் நம்முடைய அந்த இயக்குனரை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த பணி என்பது மிகப்பெரிய பணி. அதுவும் அந்த பொறுப்பு இருக்கிறதே நடுவண் அரசாங்கத்துக்கு கீழே மாநில முதலமைச்சர், மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், 2 அமைச்சகங்களும் முரண்படுகின்றன. முரண்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 அமைச்சகங்களுக்கு கீழே செயல்படுவதே மிகப்பெரிய சிக்கல். மிக லாபகமாக ஒரு தொடர்வண்டி எப்படி 2 தண்டவாளங்களுக்கு இடையிலே செல்லுமோ அதுபோல் மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் அனுசரித்து அந்த நிறுவனத்தை நடத்தி செல்லுகிற பாங்கு சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையில் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த பதிப்பு பணி, அவர் செய்திருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி பணி நம்மை வியப்பனுடைய விழிப்புக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது நண்பர்களே. கிட்டத்தட்ட திருக்குறளை இன்றைக்கு 47க்கு உட்பட்ட மொழிகளில் அவர் மொழிபெயர்த்து அச்சாக்கி கொண்டு வந்து விட்டார். நம் ஊரில் இருக்கக்கூடிய நரிக்குறர்கள் வாகிரிப்பொலி மொழியில் அந்த திருக்குறளை பார்க்க முடிகிறது. நாம் சந்தாலி மொழியை பற்றி படிக்கிறோம், ஆனால் அங்கே அந்த திருக்குறளை பார்க்க முடிகிறது. அப்போ மராட்டி மொழியாக இருக்கட்டும், குஜராத்தி மொழியாக இருக்கட்டும், இன்னும் நீங்கள் மலாய் மொழியாக இருக்கட்டும், நீங்கள் மாண்ட்ரின் மொழியாக இருக்கட்டும், இப்படி இந்த ஆசிய நாடுகளில் மட்டுமல்ல நண்பர்களே, ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளில் திருக்குறள் பரவி இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயும் திருக்குறளை கொண்டு போய் சேர்த்திருக்கிற பெருமை செம்மொழி மத்திய தமிழாய் நிறுவனத்தை சாரும். அதை தலைமையேற்று சென்றிருக்கக்கூடிய இயக்குனரை அதனால்தான் நான் கொண்டாட வேண்டும் என்று சொன்னேன். அது எவ்வளோ பெரிய பணி தெரியுமா?
அந்த பார்வையாளர்களாக வருகிற பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அவரே பல நேரங்களில் கணினியில் உட்கார்ந்து பணிபுரிவதை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு வியப்பாக இருக்கும். முதல்ல ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கணும். ஆங்கிலத்திலேருந்து அவர்கள் வந்து அவர்களுடைய தாய்மொழியில் மொழிபெயர்க்கணும். அவர்கள் அங்கேருந்து இங்கே வர வைக்கணும், அவங்க தங்க வைக்கணும். இப்போ வந்து ஜெய்சிங்கே இருக்கிறாரே சிங்கள அறிஞர், அவரை அழைத்து வந்து அவர்கிட்ட கொடுத்து பல நூல்களை மொழிபெயர்க்க வைத்திருக்கிறார். இப்படி ஒரு பன்முக ஆளுமை இருப்பவரால், பன்முக மொழித்திறன் இருப்பவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை நம்முடைய இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் செய்திருக்கிறார் என்றால், நண்பர்களே, உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்குரிய தமிழ்ச்சங்கங்கள் அவரை வைத்து பாராட்டு விழா நடத்த வேண்டும். அதற்கு தகுதியான நபர் அவர். நாம் பல நேரங்களில் இந்த மாதிரி நமக்காக உழைப்பவர்களை பாராட்டாமலே நாம் அழிந்து போகிறோம். அது மட்டுமில்லை நண்பர்களே, மணிமேகலைன்னு ஒரு காப்பியம் இருக்கிறது, பௌத்த சமய காப்பியம். நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பாலி மொழியில் அப்படி ஒரு காப்பியம் இருக்கும், அல்லது பௌத்த சமயம் பரவி இருக்கக்கூடிய ஜப்பானி மொழியில் அப்படி ஒரு காப்பியம் இருக்கும், பௌத்த சமயம் பரவி இருக்கக்கூடிய லவே மொழியிலே, தாய்மொழியிலே, சிங்கள மொழியிலே அல்லது சீன மொழியிலே இருக்கும் என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. ஆனால் எந்த மொழியிலேயும் இந்த பௌத்த காப்பியமாகிய மணிமேகலை போல ஒரு காப்பியம் இல்லை என்பதை இன்றைக்கு உலகத்தில் அவர் அறிவிக்கிறது மட்டுமல்ல, அந்தந்த அறிஞர்களை வைத்து மொழிபெயர்த்து அந்தந்த நூல்கள் அதை குறிப்பிடவும் செய்திருக்கிறார். இதில் ஒரு நுட்பமான செய்தி என்னவென்றால் நண்பர்களே, முதல்ல அந்த பாடல் வரி தமிழில் இருக்கும், அப்புறம் தமிழ் லிட்ரேஷனில் இருக்கும், ஒலிபெயர்ப்பு இருக்கும், அப்புறம் மொழிபெயர்ப்பு இருக்கும், அப்புறம் உரை இருக்கும். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாட்டோடு ஒரு ஃபார்மேட், ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். அது திருக்குறளாக இருந்தாலும் மற்ற செம்மொழி இலக்கியங்களாக இருந்தாலும் மொழிபெயர்க்கப்படுகிற போது அதை மொழிபெயர்க்கிற பாங்கே மிக நுட்பமாக இருக்கிறது நண்பர்களே. அதனால்தான் சொன்னேன், நாம் பாராட்ட வேண்டிய நபர்களில் ஒருவர் அவர் அப்படின்னு சொன்னேன். எந்த நிலையிலையும் அவர் தன்னுடைய அந்த கொள்கையிலேருந்து விட்டு கொடுக்கறதில்ல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதில்ல. எவ்வளோ பெரிய அவர் பேசுகிற போது இயல்பாக சொல்வார், எனக்கு வந்து பெரிய பல்கலைக்கழக வேந்தராக இருந்தார், பல்கலைக்கழக துறை எனக்கு வேலை செய்கிற ஆட்கள் வேண்டும் ஐயா. அவர் வந்து எந்த பணியில் இல்லாதவளாக இருந்தாலும் பரவாயில்ல, மொழி தெரிந்து அதை நுட்பமாக நான் 2 பேரை வைத்துக்கொண்டு அதை வந்து குறுக்கு விசாரணை செய்கிற போது அல்லது குறுக்கு சோதனை செய்கிற போது அது சரியாக இருக்க வேண்டும் என்று அவருடைய அந்த தொலைநோக்கு சிந்தனையிலே இன்றைக்கு இந்த மணிமேகலை காப்பியம் இருக்கிறதே. பௌத்த மதங்கள் எங்கெங்கே பரவி இருக்கின்றனவோ அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய மொழிகளிலே எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சாகிவிட்டது நண்பர்களே. நமக்கு வியப்புக்குரிய செய்தி. தொல்காப்பியத்தை இந்திய மொழிகளில், இன்னும் பிற செவியல் இலக்கியங்கள் இந்திய மொழிகளில் அவர் மொழிபெயர்த்து அங்கே வைத்திருக்கிற பாங்கு இருக்கிறதே நம்மை வியப்பின் விளிம்புக்கு எட்டி செல்லுகிறது. நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். ஒரு கருத்தை நான் சொன்னேன், அவர் விளிம்பு நிலை மக்களை பற்றி கவலைப்படுபவர் என்று சொன்னேன். எங்கே தெரிகிறது தெரியுமா நண்பர்களே? இப்போது தொடக்க காலத்தில் அந்த வெளியிட்ட நூல்களை எல்லாம் கல்வி நிறுவனங்கள், அதுவும் சிற்றூர் கிராமப்புறங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு விலை இல்லாமலே அந்த அஞ்சல் செலவுக்கு அனுப்பி வைக்கிறார் ஒரு நிறுவன தலைவர், ஒரு நடுவர் நிறுவனம். அது நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு பார்த்தீங்கன்னா 21 பல்கலைக்கழகம் இருக்குது. அப்புறம் மாநில பல்கலைக்கழகம் சேர்த்திங்கன்னா 24 பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே ஒரு ஆண்டுக்கு 1000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கப்படுகிறது. நமக்கு இருக்கிறது ஒரே நிறுவனம், இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தை சரியாக பயன்படுத்தி அந்த 40க்கும் மேற்பட்ட அலுவலர்களை சரியாக வேலை வாங்கி பல்துறை வல்லுநர்களை அழைத்து வந்து, அது மிகப்பெரிய பணி நண்பர்களே. ஒரு பக்கத்தை மொழிபெயர்க்கிறது என்பது மொழிபெயர்ப்புக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல் தெரியும், அது வேற்றுமொழியாளர்கள். அப்புறம் அதை வந்து குறுக்கு சோதனை போட வேண்டும். இதையெல்லாம் அவர் வந்து செய்திருக்கிற பாங்கு நம்மை வியக்க வைக்கிறது நண்பர்களே. அது மட்டுமா, அங்கே ஒரு மிகச்சிறந்த அந்த ஆடியோ மொழி ஆய்வகம் இருக்கிறது நண்பர்களே. அந்த மொழி ஆய்வகத்தில் பல பணிகளை செய்கிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு காலத்தில் தமிழ் வந்து ஓலைச்சுவடியிலிருந்து அப்புறம் அச்சுக்கு வந்துச்சு, இன்றைக்கு ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சு, இன்றைக்கு செயலிகள் வந்து விட்டன. இன்றைக்கு செம்மொழி மத்திய தமிழாய் நிறுவனம் முத்தோலாயிரம் செயலி, புறநானூறு செயலி, அகநானூறு செயலி என ஒவ்வொன்றையும் இந்த ஆப் என்ன சொல்லுகிறார்களே, அந்த ஆப்பில் கொண்டு வந்து அந்த ஆப்பை வந்து அந்த ப்ளே ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏற்றி யார் வேண்டுமானாலும் அந்த செயலியை இறக்கி அதில் அந்த இலக்கியத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பது நமக்கு ஆச்சரியப்பட வைக்கிறது. உண்மையிலேயே இது மிகப்பெரிய பணி நண்பர்களே. அது தனியாக அதற்கென்று அலுவலர்கள் இருக்கிறார்கள், அந்த பணியை தனியாக அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் காசி சங்கமம் நடத்திய போது அங்கே வந்த ஒன்றிய அமைச்சரிலிருந்து அங்கே வந்த இயக்குநர்கள் வரை எல்லோருமே இந்திய நாட்டில் கூடிய எந்த மொழியிலும் இந்த மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமாக கணினியில் சாதிப்பது இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவர் செய்திருக்கிறார். நாம் அந்த நிறுவனத்தை வந்து வேறு ஒரு கண் கொண்டு பார்க்கக்கூடாது. நம்மை பொறுத்தவரை யார் தமிழ் வளர்த்தாலும், யார் தமிழுக்கு தொண்டு செய்தாலும் அவர்கள் தலையில் வைத்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அது நடுவண் அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் கொண்டாட வேண்டும் நண்பர்களே. அந்த வகையில் அந்த நிறுவனம் மிகப்பெரிய பணிகளை சாதித்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன்.
நீங்கள் தொல்காப்பியத்தை முற்றோதுதல் இசையிலேயே பாடுகிறார்களா? கிட்டத்தட்ட 41 இலக்கியங்களையும் இசையோடு பாடி அதற்கென்று அந்த இசைத்துறை தனியாக அதை அந்த ஒளிவெட்டுகளை வெளியிட்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய பணி அது! அது அடுத்த மொழிக்காரர்கள் வியந்து பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு நிறுவனம் சாதிக்க முடியுமா? ஒரு நிறுவனம் செய்ய முடியுமா? அதே போலவே இந்த கார்பஸ் என்பார்கள். சாதாரணமாக ஒரு நூலை பிடிஎஃப்ல ஏற்றினோம்னா அது அந்த சொல் தொகை அதில் வராது. அதை ஒவ்வொரு இலக்கியத்தையும் தட்டச்சு செய்ய வைத்து, உரைகளை தட்டச்சு செய்ய வைத்து, அந்த உரைகளில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், அந்த இலக்கியத்தில் இருக்க கலைச்சொற்கள் எல்லாம் இன்றைக்கு கூகுள் தேடுபொறியிலே நாம் தட்டினால் அந்த சொற்குவியல், அந்த சொற்களஞ்சியத்தில் போய் சேர வைத்து, இது ஒரு மிகப்பெரிய பணி நண்பர்களே. அதை இன்றைக்கு அந்த நிறுவனம் செய்திருக்கிறது. நீங்கள் தமிழாய்வுக்காக உலக தமிழாட்சி நிறுவனம் ஒரு ஓரமாக செயல்படுகிறது. தமிழ் பல்கலைக்கழகம் சிறப்பாக செயல்படுகிறது. நீங்கள் தனியார்கள் ஆசிரியல் நிறுவனம் மாதிரி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் கூட நண்பர்களே, இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் இருக்கிறதே, அது ஒரு வானலாய்வு நிலையில் கிட்டத்தட்ட அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதிகள் அதற்கென்று அந்த நிலைமையெல்லாம் ஒதுக்கி கொடுக்க, இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை ஆதரிக்க, இடையில் இருந்த நம்முடைய எடப்பாடியார் போன்றவர்களெல்லாம் அந்த நிறுவனத்தை ஆதரிக்க, மிகப்பெரிய வளாகத்தோடு மிகப்பெரிய செம்மாந்த நிலையில் அந்த நிறுவனம் இருப்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் தரமணியில் இருந்த நிறுவனத்துக்கும் பலமுறை வகுப்பெடுக்க சென்றிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த நிறுவனம் கண்டிருக்கிற வளர்ச்சி இருக்கிறத, செம்மொழி சாலை அமைத்து அங்கே கொடுக்க நிலை இருக்கிறத, தமிழர்கள் கொண்டாட வேண்டும் அந்த நிறுவனத்தை. ஒரு மிகச்சிறந்த ரெஃபரன்ஸ் லைப்ரரி, மேற்கோள் நூல்களுக்கான நூலகம் இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் பன்மொழி கலைக்களஞ்சியங்கள், பன்மொழி அகராதிகள், ஒரு காலத்தில் பாவாணர் அந்த மாதிரி அகராதிகள் வாங்குவார்னு இளங்குமரன் சொல்லுவார். அவர் அராபிய ஆங்கில அகராதி, நீங்கள் ஹீப்ரு ஆங்கில அகராதி, நீங்கள் ஹீப்ரு மொழி ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட ஹீப்ரு இலக்கணம், ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட அராபிய இலக்கணம் என்றெல்லாம் தலை சிறந்த நூல்கள் அவருடைய வீட்டு நூலகத்தில் அவர் தவணை முறையில் கடைக்காரர்கள்ட்ட கடன் வாங்கினார் என்று எழுதுவார். இது நடுவண் அரசு நிறுவனமாக இருக்கிறதுனாலே நமக்கு வேறு எங்கும் கிடைக்காத நூல்கள் அந்த நூலகத்தில் நான் பார்க்குறேன். அது மட்டுமா, இதற்கு முன்னர் நிறுவன தலைவர், அந்த நிறுவனத்தில் பொறுப்பு இயக்குநராக இருந்த ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் பயன்படுத்திய நூல்கள், அவர் எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகள் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தன. அந்த அறிஞர்களெல்லாம் எப்படி இந்த நிறுவனத்தை வளர்த்தார்கள், அப்புறம் இடையில் வந்தவர்கள் சிறப்பாக அதை செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, அங்கே ஐயா மருதநாயகம் அவர்கள் நிறைய பணிகளை செய்திருக்கிறார். நீங்கள் மேலை நாட்டு இலக்கியங்களுக்கெல்லாம் ஹோமருக்கும் தாந்தேவுக்கும் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களுக்கெல்லாம் வேறு தமிழ் தான், தமிழிலிருந்து தான் அவை கடையன் வாங்கின என்று சொல்லுகிற அளவுக்கு, செனகாவுக்கு திருக்குறள் அப்போவே போய் சேர்ந்தது என்று ஆராய்கிற அளவுக்கு நாம் கொண்டாட வேண்டிய இன்னொரு மனிதர் மருதநாயகம். அதை பற்றி தனியாக ஒரு பதிவை நான் பதிவிடுவேன். அவரை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய பணிகள். நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புகள் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் ஆங்கில இலக்கியம், அமெரிக்க இலக்கியம், தமிழ் இலக்கியத்தை படித்துவிட்டு இலக்கிய திறனாய்வு கொண்டு அதை பார்க்கிற பார்வையை நான் அவர்களுடைய அந்த ஆய்வுகளில் பார்க்கிறேன் நண்பர்களே. அந்த வகையிலே நாம் இன்றைக்கு கொண்டாட வேண்டிய ஒரு நபர் நம்முடைய பேராசிரியர் முனைவர் சந்திரசேகரன் என்பதை பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை நண்பர்களே. அந்த நிறுவனத்தில் அங்கே சேர்க்கிற அலுவலர்கள் நாளுக்கு நாள் புதிய புதிய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். புதிய புதிய ஆய்வு திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எனக்கு வியப்பளிக்கிற ஒரு நிறுவனமாக அதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் தமிழர்கள் விழா எடுத்து கொண்டாட வேண்டிய நபர். ஒரு முறை நேத்து சுந்தரவடிவேலரை பற்றி திராவிட இயக்கத்தில் விவாதம் வருகிறது. அவர் திராவிட சிந்தனையாளராக இருந்தாலும் அவர் அங்கே இருக்கிற மாற்று சமூகத்தவருக்கு, உட்பகைவர்களுக்கு அவர் சாதகமாக இருக்கிறார்னு ஒரு கேள்வி வந்தபோது அன்றைக்கு தந்தை பெரியார் போன்றவர்கள் சொன்னார்கள், அது அவருடைய கடமை. யாரையும் அவர் பிரித்து பாகுபாடு பார்க்க முடியாது. அன்றைக்கு நேத்து சுந்தரவடிவேலு இருந்த நிலையிலே இன்றைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் மிகப்பெரிய பணியை செய்து வருகிறார்கள். நீங்கள் இந்த மாதிரி நிறுவனங்களில் பணிபுரிவது என்பதே, அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை வேலை வாங்குவது என்பதே மிகப்பெரிய பணி நண்பர்களே. நீங்கள் இன்றைக்கு செவிலியல் இலக்கியங்களுக்கெல்லாம் தனித்தனியாக இலக்கண அகராதிகள் போடுகிறார்கள். பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு பணிகளை தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறார். அவர் பணியேற்ற போதே சொன்னார், நான் செயல்படுகிற பணியை முடுக்கி விடுவேன் என்று. அந்த பணியை விடாமல் செய்து வருகிறார். அந்த வகையில் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு நபர் பேராசிரியர் டாக்டர் முனைவர் சந்திரசேகரன் என்கிற கருத்தை சொல்லி அவரை கொண்டாடுவோம் என சொல்லி முடிக்கிறேன். நன்றி.